ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் கவிதா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஊராளி கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதனம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சளவு 2ஆம் மனமே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அதனால் சாதாரண குடும்ப மணமகனே போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் பயங்கரமாக இவங்களை குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணதுனால விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தைங்க மாதிரி பார்த்துக்குவேன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கு வாடகை வீடாக இருந்தாலும் ஓகே, சொந்த வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் சொந்தமாக வேலைக்கு போய்ட்டு ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும், அது இல்லாமல் இந்த வீடு ஒன்று இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை இதை விற்று எடுத்துகிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஊராளி கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடெல்லாம் இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு 2 இடத்துல ஃப்ளாட்டு வாங்கி போட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஒரு டிகிரி முடித்திருந்தாலும் ஓகே, இல்லை படிப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமானவராக வேணும். அவருக்கு திருமணமாகி இருந்தாலும் ஓகே, ஆனால் குழந்தை இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மனைவியும் குழந்தையும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மற்றபடி ஜாதியை பற்றிலாம் பிரச்சனை இல்லைங்க. சொந்த வீடாக இருந்தாலும் ஓகே, வாடகை வீடாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் ஓரளவு நல்ல கலராகவே இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்க, நல்ல ஒழுக்கமாக இருந்தால் மட்டும் போதும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி